சக்தி எனக்கு காரியங்களை வாய்க்க செய்யும், எனக்கு அற்புதங்களை செய்யும் என்று நான் விசுவசிக்கும் பொழுது என்னால இளைப்பாற முடியும். ஸ்விம்மிங் கத்துக்கிறவங்க பார்த்துருக்கீங்களா? முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா ஃப்ளோட் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. முதலையே போன உடனே ஸ்விம் பண்ணலாம், பட்டர்ஃப்ளை அதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. முதல்ல ரெஸ்ட் பண்றதுக்கு சொல்லி கொடுப்பாங்க, ஃப்ளோட் பண்றதுக்கு. அவங்க சொல்லி கொடுக்கும்போது நீங்க நம்பாம கையையும் காலையும் அசைச்சிங்க அப்படின்னா நம்ம மூழ்கி போயிடுவோம். அவங்க சொல்லுவாங்க ஜஸ்ட் ரிலாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெஸ்ட்ஃபுல்லா இருங்க, பயப்படாதீங்க. நீங்க ரெஸ்ட்ஃபுல்லா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்க சக்திக்கு மீறின ஒரு சக்தி அங்க செயல்படும். புவி ஈர்ப்பு சக்திக்கு விரோதமாக இந்த வாட்டர் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். நீங்க ரெஸ்ட் பண்ணும்போது அந்த தண்ணி மேல நீங்க மிதக்கும்படியாக இந்த வாட்டர், அதுக்கு பயான் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு பிசிக்ஸ்ல சொல்லுவாங்க, மிதப்பு விசை. உங்களை கீழே இழுத்து கொள்ளாதபடிக்கு அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு கவுண்டர் கொடுக்கிறதுக்கு இந்த விசை வேலை பார்க்கும். வாட்டர் ஃபோர்ஸ், மிதப்பு விசை. அப்போ உங்களுடைய சக்திக்கு மீறின ஒரு சக்தியாக என்னுடைய சர்வ வல்ல தேவனை நாம் விசுவசித்து இளைப்பாறும் பொழுது நான் என்ன பண்ண முடியும்? என்னுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சூனேமியா ஸ்திரீயை பார்த்து நம்ம வாசிக்கிறோம் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துல. குழந்தையே இல்லாத ஒரு நேரத்துல எலிஷா அவருடைய வீட்டுல தங்கி இருக்கும் பொழுது அவர் உபசரிக்கிறார். ஊழியக்காரனை உபசரித்து அவரை கவனித்து அதற்கு பதில்